ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் லன்ச் மட்டன் பிரியாணி, எக்கு, அப்புறமா சிக்கன் சுக்கா. இதுதான் லன்ச்சுக்கு பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணியோட ரெசிபியை ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணி ரெசிப்பியை நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி குக்கரை திறந்த உடனேயும் அவ்வளோ நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ ரைஸ் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்துச்சு. சரி, அதனால நம்ம இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ரெசிப்பியை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ மட்டனுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த மட்டனை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் வர கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் நல்லா மட்டனில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் கலந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மினிமம் அரை மணி நேரமாவது ஊறணும். அப்புறம் பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்காக கடல் பாசி, அப்புறம் அந்த மொக்கு, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பீசஸ்ஸு. அப்புறம் இதோடு தாளிக்கிறதுக்கு தேவையானன்னா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, அப்புறம் வெங்காயம், தக்காளி. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த ஹோல் ஸ்பைசஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு, அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம புதினா, மல்லி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணுங்கள். திருப்பி நம்ம மசாலா அரைக்கிறப்ப சேர்ப்போம். இது வெறும் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடிசாக கிள்ளி சேர்க்காதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே இருக்கட்டும். ரொம்ப பொடியாக சேர்க்க வேணாம். அதுக்கப்புறமா நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம், இந்த தாளிப்பு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். இதில் நான் இப்போ தக்காளியை இதில் போட்டு தாளிக்காமல் நான் அரைக்கிறதுல சேர்த்துக்க போகிறேன். அதனால் நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அந்த மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணி அம்சம், இதில் மட்டன்லேருந்து வர தண்ணி இதெல்லாம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வதக்கிட்டு மூடி வைக்கணும். இப்போ அதுக்குள்ளே மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்துட்டு நம்ம தக்காளியும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்சி பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டன் பீசஸ் டெண்டரியாக ஆகும்போது நம்ம இந்த அரைச்சி வச்சதையும் போட்டுக்கலாம். இதை நான் ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணலை, தண்ணியே நான் ஊற்றல, அந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணி தான். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு விசில் வச்சுட்டு, இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் 4 விசில் போதும். கொஞ்சம் முத்தின ஆட்டுக்கறியாக இருந்தால் 6 விசில்லேருந்து 8 விசில் வரைக்கும் விடுங்க. நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் விதம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி சைடில் கொதிச்சுட்ருக்கட்டும். அப்புறமா நம்ம மட்டன் பீசஸ் வெந்து அடங்கினதுக்கப்புறமா இந்த கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு நம்மளோட பிரியாணி ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். சீரக சம்பா அரிசி ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு இல்லை, ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் ஊறினா போதும். அதனால் குக்கரில் ஸ்டீம் திறந்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதித்தோடனே அரிசியை ஆட் பண்ணியாச்சு.
அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க, ஜீரக சம்பா ரைஸுங்கிறதுனால. இப்போ நார்மல் அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மேலவே ஊற வைக்கலாம், அரை மணி நேரம் மாதிரி கூட ஊற வைக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம், எப்பயுமே பிரியாணி செய்கிறோம், டொமேட்டோ ரைஸ் செய்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து தண்ணி கொதித்து அரிசி மேலே வரணும். அதுக்கப்புறமா மூடி வைங்க. அப்போ மசாலா வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம மசாலா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 2 ஹை ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்துருக்கேன். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருந்துச்சு அந்த பீசஸ் எல்லாம். அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு நம்மளோட மட்டன் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் சிக்கன் சுக்கா ரெசிப்பியை கூட போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வந்து நல்லா அந்த மட்டன் பீஸ் எவ்வளோ வெந்திருக்குன்னு இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம வேறு எந்த எக்ஸ்ட்ரா பிரியாணி மசாலா பவுடரோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலை. நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு இது சாப்பிடும்போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.